சிவாய நம. நான் உங்கள் கருவாண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா முக்கியமான தகவலுங்க. ஆடி மாதமான நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறந்த வீட்டு பிள்ளைகளுக்கு ஆடி சீர் அப்படிங்கிற ஒரு வழக்கம் கிராமப்புறங்கள் இருக்கும். அதாவது முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா விவசாய குடும்பத்தில் வந்து ஆடி சீர் அப்படிங்கிறது இருக்குங்க. திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா மகளுக்கு தாய் வீட்டிலிருந்து அன்பு அதை நம்மளோட அன்போட அடையாளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடை, அதாவது துணி, பொருள் இதெல்லாம் வழங்குற ஒரு அழகான மரபு வந்து இருக்குதுங்க. திருமணமானாலுமே மகள் எங்களோட்டு பிள்ளைதா அப்படிங்கிற ஒரு அன்பின் வெளிப்பாடு தாங்க இந்த ஆடிச்சீருங்க. ஆடிச்சீர் எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமான மகளுக்கு பரிசு வழங்கும் மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னையே இருந்திருக்குதுங்க. அதாவது 12ஆம் நூற்றாண்டுன்னு கூட சொல்கிறாங்க. ஆடி பெயரில் பரவலாக இருக்குதுங்க. குறிப்பாக விவசாய குடும்பத்திலேருந்து பார்க்கும்போது இது போன்ற விசேஷங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து விமர்சையாகவே கொண்டாடப்படுங்க. பழைய காலத்தில் வந்து என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எங்கள் கொங்குமண்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீர்கூடை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த சீர்கூடையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீர்கூடை அப்படிங்கிறத வந்து தனியாக தயார் பண்ணுவாங்க. அந்த கூடையை வாங்கி அந்த கூடையில் வந்து சீரோட பட்டை என்ன வைக்கணும் அப்படின்னா, முதல்ல பட்டு சீலைங்க, 2வது மஞ்சள் குங்குமம், 3வது முழு தேங்காய்ங்க, 4வது வெத்தலைப்பாக்குங்க, 5வது அரிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு, அப்புறம் எள்ளு, வெல்லம் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் விவசாய குடும்பமாக இருந்த அப்படின்னா இந்த நவதானியங்கள் இருக்குங்களா, நவதானியம் அல்லது வந்து கம்பு, ராகி, சோளம் இது போன்ற பொருட்கள் வந்து முன்னொரு காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து முக்கியமாக வந்து வைக்க வேண்டியது தன்னோட தாய் வீட்டிலிருந்து அந்த நம்ம கட்டி கொடுத்த மகளுக்கு வந்து நம்ம பரிசாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி இதில் ஒன்று முக்கியம்னா நம்ம வீட்லேயே நம்ம கையால் செஞ்ச பலகாரங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பலகாரங்களும் பூஜைக்கு வேணுங்கிற ஒரு விளக்கு, திரி, எண்ணெய் இதெல்லாமே வச்சு அதை கூடையில் வச்சு நம்ம கொண்டு போய் கொடுக்குறதாங்க ஆடி சீர் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வந்து இது வந்துங்க முன்னொரு காலத்தில் வந்து இருந்த பொருட்கள் வந்து இதுக்கு வந்து மதிப்பு ஜாஸ்தி. அதாவது லட்சமாக நீங்கள் பணம் கொடுக்குறது உள்ள இதுபோல் ஒரு சீர்கூடைக்கு தாங்க எங்கள் ஊரில் மதிப்பு. இப்போ வந்து எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, பிரிட்ஜு, தங்க மோதிரம் இந்த மாதிரி ஆடம்பர பொருளாக வந்து இப்போ வாங்கி தர மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஆடம்பர பொருள். மரபுப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் சொன்ன பொருள் எல்லாமே வந்து மரபுப்படி வைக்க வேண்டிய பொருளுங்க. இதெல்லாம் வச்சு தன்னோட தாய் வீட்டிலிருந்து கட்டி கொடுத்த மக வீட்டுக்கு இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்தோம்னா, அதாவது கூட பிறந்தவங்க வந்து இதை கொண்டு போய் வைக்கணுங்க. அப்போ வந்து தாய் வீட்டுக்கு எனக்கு சீர் வந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. சிவாய நம.